வாடை ஈட்டு பார்க்கலாமா? இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டு வீட்ல எதுவுமே சமைக்கல. மார்க்கெட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்படியே போற வழியிலேயே பிஸ்கட் சாப்பிட்டுட்டே போயாச்சு. வீட்ல நேத்து பிஸ்கட் பண்ணியிருந்தேனா, அதான் சாப்பிட்டோம். இந்த பிஸ்கட்டோட ரெசிபி கேட்டிருந்தீங்க. நான் டீட்டெயில்டா வீடியோ எடுக்கலங்க. நாளைக்கு நான் திரும்ப அந்த பிஸ்கட் பண்ணுவேன். கண்டிப்பா ரெசிபி எடுத்து ஷேர் பண்றேன். ஏன்னா நேத்து பண்ண பிஸ்கட் எல்லாருமே சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். அவ்வளோ நல்லா இருந்தது. மார்க்கெட் போயிட்டு வந்ததுக்கப்புறமா இளநீ வாங்கிட்டு வந்திருந்தோமா, அதுதான் வெட்டி குடிச்சோம். அப்புறம் அந்த வாட்டர் ஆப்பிளும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதையும் உட்காந்து சாப்பிட்டோம். மதியம் லஞ்சுக்கு அந்த ஆஃப்ரிக்கன் ரெசிபி ஃபூஃபு தான் பண்ணியிருந்தேன். கூடவே கருவாட்டு குழம்பு, பூசணிக்காய் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். இந்த ஃபூஃபு ரெசிபி என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்குங்க. மார்க்கெட் போனாலே மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வருவோம். அந்த கிழங்க அவிச்சு கொடுத்தோம்னா அவர் சாப்பிட மாட்டார். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் கருவாட்டு குழம்புக்கு செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாத்துக்குடி கிடச்சிது இன்றைக்கி மார்க்கெட்டில் அதிசயமாக. இந்த பழத்தை நான் புரோனே நாட்டில் பார்த்ததே இல்லை. இன்றைக்கி ஒரு தாத்தா அவங்க வீட்டில் முளைச்சதுன்னு சொல்லி கொண்டு வந்து வித்துட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு வந்து அதை சாப்பிட்டாச்சு. நைட்டு டின்னருக்கு பேன் கேக்கும் டீ இருந்தாங்க.